திருப்பூரில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு பயணிப்பதால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதிய நிலையில் முண்டியடித்து சென்று ரயிலில் ஏறியவர்கள் முன்பதிவில்லா பெட்டிகளின் படிக்கட்டுகளில் நின்றபடி பயணித்தனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, விவரங்கள். வணக்கம். பின்னலாடை நகரமான திருப்பூரில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள், அதை சார்ந்த நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன. இதில் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் சூழ்நிலையில் பெரும்பாலானோர் வட மாநிலம் மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களே அதிக அளவில் திருப்பூரில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் அதாவது கோவையிலிருந்து சென்னை வரை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயிலானது வந்தது. அந்த ரயிலில் மிகவும் அளவுக்கு அதிகமான கூட்டத்தில் முன்பதிவல்லாத அந்த பெட்டியில் தொங்கியபடியே இவர்கள் சென்றனர். குறிப்பாக இன்னும் சிறப்பு ரயில்கள் அரசு வழங்கியிருக்க வேண்டும் என்பதே பயணிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பேருந்துகளை பொறுத்தவரை திருப்பூரில் உள்ள பழைய பேருந்து நிலையம், கோயில்வழி பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட 3 பேருந்து நிலையங்களையும் காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் போடப்பட்டு வரும் பயணிகளை நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் செல்லும் பகுதிகளுக்கு உரிய முறையில் அந்த பேருந்துகளில் வரிசையாக நின்று அனுப்பி வருகின்றனர். ரயில் நிலையத்தை பொறுத்தவரை ரயில்வே காவல்துறையினர் மற்றும் சிஆர்பிஎஃப் காவல்துறையினர் என அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.